வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏமாற்றமளிக்கும் ஊதிய உயர்வு, சுவிஸ் தொழிற்சங்கங்கள் கருத்து. ரயில்வே கால அட்டவணை மாற்றம், சிக்கல்களின்றி நடைமுறை. உணவகத்தில் வெடித்த மோதல், 7 பேர் காயம். ஆயுதமேந்திய ஆபத்தான நபரை தேடும் பெர்ன் போலீஸ். சிட்னி பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கிறார் சுவிஸ் ஜனாதிபதி. ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் தாக்குதலுக்கு திட்டமிட்ட 5 பேர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். ஏமாற்றமளிக்கும் ஊதிய உயர்வு, சுவிஸ் தொழிற்சங்கங்கள் கருத்து. 2026ஆம் ஆண்டுக்கான ஊதிய பேச்சுவார்த்தைகள் ஊழியர்களுக்கு ஏமாற்றமளிப்பதாகவும் குறைந்த ஊதிய உயர்வு வாழ்க்கை செலவு அதிகரிப்பை ஈடு செய்யாது என்றும் சுவிஸ் தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் சுவிஸ் ஊதிய நிலைகளில் ஒட்டுமொத்த பலவீனமான முன்னேற்றம் 2026ஆம் ஆண்டிலும் தொடரும் என்று தொழிற்சங்க குழு அமைப்பான டிராவைல் சுவிஸ் தெரிவித்துள்ளது. சுவிஸ் தொழிற்சங்க கூட்டமைப்புடன் இணைந்து கோடையில் பெயரளவு ஊதிய உயர்வுக்கு அழைப்பு விடுத்தது. பணவீக்கம் 0.5% எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் இது 1.5% உண்மையான ஊதிய வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். ரயில்வே கால அட்டவணை மாற்றம், சிக்கல்களின்றி நடைமுறை. நேற்று காலை அறிமுகப்படுத்தப்பட்ட கால அட்டவணை மாற்றம் சிறப்பாக இருந்ததாகவும் நடைமுறை சிக்கல்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் சுவிஸ் பெடரல் ரயில்வே தெரிவித்துள்ளது. இன்று காலை பயணிகளுடான முதல் சோதனையும் சிறப்பாக நடந்தது என்று பெடரல் ரயில்வே செய்தி தொடர்பாளர் ஜீன் பிலிப் ஸ்மித் தெரிவித்தார். புதிய சேவைகள் மற்றும் இணைப்புகள் குறித்து வாடிக்கையாளர்களிடமிருந்து ஆரம்ப கால கருத்து நேர்மறையானதாக இருந்தது என்றும் அவர் மேலும் கூறினார். உணவகத்தில் வெடித்த மோதல், 7 பேர் காயம். ரோமன்ஸ் கார்னில் சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற மோதலில் 7 பேர் காயமடைந்தனர். பன்ஹோஃப் ஸ்டார்ஸில் உள்ள ஒரு உணவகத்தில் இருந்த 2 குழுக்களுக்கு இடையே அதிகாலை 4 மணியளவில் இந்த மோதல் ஏற்பட்டதாக துர்காவ் ஹேண்டோனால் போலீஸ் தெரிவித்துள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்த துர்காவ் ஹேண்டோனல் போலீசின் பல ரோந்து படையினர் வரவழைக்கப்பட்டனர். வடக்கு மெசடோனியாவை சேர்ந்த 41 வயதுடைய 2 ஆண்களும் 43 வயதுடைய ஒரு ஆணும் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 54 வயதுடைய ஒரு கொசோவர் ஆண், 35 வயதுடைய ஒரு அல்பேனிய பெண் மற்றும் 40 மற்றும் 27 வயதுடைய 2 சுவிஸ் ஆண்கள் சிறிய காயங்களுக்கு உள்ளாகினர். அவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட மற்ற 2 நபர்களான 52 வயதுடைய ஒரு சுவிஸ் ஆண் மற்றும் 48 வயதுடைய ஒரு வடக்கு மெசடோனியான் ஆண் காயமின்றி தப்பினார் என்று போலீசார் தெரிவித்தனர். ஆயுதமேந்திய ஆபத்தான நபரை தேடும் பெர்ன் போலீஸ். ஆயுதமேந்திய ஆபத்தான நபரை தேடி வரும் பெர்ன் ஹேண்டோனால் போலீசார் ரெகண்டோனால் பகுதியில் உடனடி ஆபத்து எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளனர். அந்த நபர் பகுதியை விட்டு வேறு இடத்துக்கு சென்றதற்கான அறிகுறிகள் இருப்பதாக பெர்ன் ஹேண்டோனல் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை மாலை எக்ஸ் மூலம் அறிவித்தனர். ரெகண்டோனல் மற்றும் டெவனஸ் இடையேயான பிரதான வீதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சூழ்நிலைகள் குறித்த கூடுதல் விவரங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். இதன்படி 30 முதல் 40 வயதுக்குட்பட்டவர் என மதிப்பிடப்பட்ட அந்த நபர் பெர்ன் ஹேண்டோனில் உள்ள டெவனஸில் ஏற்பட்ட வாக்குவாதத்துக்கு பின்னர் தப்பி ஓடியதாக கூறப்படுகின்றது. நேரில் கண்ட சாட்சிகளின் கூற்றுப்படி ஒரு கட்டடத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. ஆனால் யாரும் காயமடையவில்லை. பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கிறார் சுவிஸ் ஜனாதிபதி. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் ஜூதர்களின் விழாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை சுவிஸ் ஜனாதிபதி ஹேரின் கெல்லர் ஷூட்டர் கண்டித்துள்ளார். அனைத்து வகையான வன்முறை, ஜூத எதிர்ப்பு மற்றும் வெறுப்பை சுவிட்சர்லாந்து நிராகரிக்கிறது என்று ஹெல்லர் ஷூட்டர் எக்ஸில் ஒரு பதிவில் கூறியுள்ளார். பொண்டி கடற்கரையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் சுவிட்சர்லாந்து ஒற்றுமையாக நிற்கிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சிட்னியில் ஒரு ஜூத திருவிழாவில் நேற்று நடாத்தப்பட்ட தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடாத்தியவர்களில் ஒருவரும் கொல்லப்பட்டதாக மாநில அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதல் நடாத்திய ஒருவர், 2 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 29 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் தாக்குதலுக்கு திட்டமிட்ட 5 பேர் கைது. ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தைக்குள் வாகனத்தை செலுத்தி மக்களை கொல்ல திட்டமிட்ட சந்தேகத்தில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் எகிப்தியர் என்றும் 3 மொரோக்கோவை சேர்ந்தவர்கள் என்றும் இன்னொருவர் சிரியாவை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அவர்கள் தெற்கு ஜெர்மனியின் பவேரியா மாநிலத்தில் தாக்குதல் நடாத்த திட்டமிட்டதாக தெரிகிறது. எனினும் எந்த கிறிஸ்துமஸ் சந்தையில் தாக்குதல் நடாத்த அவர்கள் திட்டமிட்டனர் என்பதை அதிகாரிகள் வெளியிடவில்லை. ஜெர்மனியின் கிறிஸ்துமஸ் சந்தைகளில் இதற்கு முன்னர் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. 2024 டிசம்பரில் மெக்டபர்க் நகரின் சந்தைக்குள் ஒருவர் காரை ஓட்டி சென்று 6 பேரை கொன்றார். 2016ஆம் ஆண்டு தலைநகர் பெர்னில் கிறிஸ்துமஸ் சந்தையில் இருந்த கூட்டத்தினர் மீது ஒருவர் கனரக வாகனத்தை மோதினார். இதன் காரணமாக கிறிஸ்துமஸ் சந்தைகளை நடத்துபவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளனர். சில நகரங்களில் அதிகரிக்கும் பாதுகாப்பு செலவால் கிறிஸ்துமஸ் சந்தைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.